எனது அருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ கம்பராமாயணத்தின் தொடர்ச்சி பார்க்கலாமா? அப்போ சென்ற வீடியோவில் குகனை பற்றி பார்த்தோம் இல்லையா? நால்வரோடு சேர்த்து ஐவரானோம் உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி முடித்ததை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது ஜடாயு. ஜடாயு அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ராட்சச பறவை. வல்ச்சர்னு சொல்லுவோம்ல, ஈகிள் இருக்குது, ஆனால் வல்ச்சர்னு சொல்லுவோம் தெரியுமா? ரொம்ப பெருசாக இருக்கும். ஈகிள்லாம் சின்னதாக தான் இருக்கும், கழுகு. ஆனால் ஜடாயு ரொம்ப பெரிய பெரிய பறவை, கழுகுலேயே மிகப்பெரிய பறவை, வல்ச்சர். ஆனால் ராமன மாதிரியே தசரதனும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டக்கூடியவர். அதனால தானோ என்னமோ தசரதனுடைய உயிர் நண்பனாக இருந்தார் ஜடாயு. இது ராமன் காட்டுக்குள்ள சீதை லக்ஷ்மணனோடு வரும்போது ஒரு இடத்துல வச்சு ஜடாயுவை சந்திப்பார். அப்போ ஜடாயு தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார் ராமன் கிட்ட. என்னன்னு, நான் தசரதனுடைய உயிர் நண்பன், பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, உங்கள் தந்தையார் எங்கே இருக்காரு அப்படின்னு விசாரிப்பார். அப்போ ராமன் சொல்லுவார், இல்லை, என் தந்தை தவறி விட்டார், அவர் இறந்து விட்டார் என்று சொன்ன உடனே மிகுந்த வருத்தமடைவார் ஜடாயு. எனக்கு முன்னாடியே போயிட்டானா என் நண்பன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அதோடு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ராமன் கிட்ட. என்னன்னு, நான் செத்து போகும்போது உன் தந்தைக்கு நீ செய்ய முடியாமல் போன ஈமக்கடனை, தந்தைக்கு செய்ய வேண்டிய மகன் அல்லவா செய்யணும், அது மூத்த மகன் அல்லவா செய்ய வேண்டும் ஈமக்கடனை, இறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகளை. ஆனால் அந்த பாக்கியம் ராமனுக்கு கொடுத்து வைக்கல இல்லையா? ராமன் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தசரதன் சாகரார். எனவே ஜடாயு என்ன சொல்லுவார், உன் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை என்னை தந்தையாக பாவித்து எனக்கு நீ செய்யணும் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கியிருப்பார் ஜடாயு. யார்கிட்ட? ராமன் கிட்ட. இது முன்பு. இது அப்புறமா உங்களுக்கு தெரியும், காட்டுக்கு போகிறாங்க, சித்திரக்கூடம் போகிறாங்க. அங்கே ஒரு குடி சமைச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ சூர்பனகை வர்றாங்க, ராமனை பார்க்குறாங்க. அவங்க மீது மையல் கொள்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மணன் மூக்கறுத்து விட்டுறான். அப்புறம் ராவணன் கிட்ட போய் சூர்பனகை தப்பாக சொல்லி தூண்டி விடுறான். என்னன்னு, அங்கே ஒரு அழகான பெண் இருக்கா, அவள் உனக்கே உரியவள், மிகுந்த அழகி, உனக்காகவே பிறந்தவள், அவளை நீ அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நல்லா உசுப்பேத்தி விட்டுறா. யாரை? ராவணனை. அதை கேட்டு இந்த ராவணனும் வர்றான், சீத்தையை பார்க்குறான், அவள் அழகில் மயங்கிறான், எப்படியாவது அவளை அடையணும்னு பல வழிகளை செய்து பார்க்குறான். ஆனால் அவனால் ஜெயிக்க முடியல, ராமனையும் லக்ஷ்மணனையும் ஜெயிச்சு கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ வீரத்தை காமிச்சு ஜெயிக்க முடியாது, அடைய முடியாது சீத்தையேன்னு தெரிஞ்சுட்டு சூழ்ச்சி பண்ணுறான் இல்லையா? சூழ்ச்சி பண்ணி ஒரு சாதாரண அடியவர் போல் பிச்சை கேட்குற மாதிரி அதெல்லாம் கதை இல்லையாம்மா, சீத்தையை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போகும்போது முதல்ல சீத்தையை தூக்கிட்டு போகும்போது ராவணன் தடுக்கிறது, புஷ்பக விமானத்தில் தான் தூக்கிட்டு போகிறான். அப்போ பறந்து போயிட்டுருக்கும்போது அங்கே தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடாயு. ஜடாயு தான் தடுப்பார். தடுத்து போராடுவார், பயங்கரமாக சண்டை போட்டு எப்படியாவது சீத்தையை காப்பாற்றணும்னு சொல்லி போராடுவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் முடியாது. நல்ல திறமையாக சண்டை போட்டுட்ருப்பார். ஆனால் அந்த ராவணன் யோசிப்பான், இவ்வளோ திறமையாக இந்த பறவை சண்டை போடுது, இதனுடைய வீக் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதனுடைய ரெக்கை தான் அதனுடைய பவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ரெக்கையை வெட்டிடுவோம். வெட்டின உடனே அதுக்கு மேற்கொண்டு சண்டை போட முடியாமல் அப்படியே கீழே அந்த பறவை ஜடாயு விழுந்துரும். அவன் சீத்தையை தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் கதை இல்லையா? இப்போது உங்கள் பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜடாயு எப்படியாவது ராமன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே, ராமனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு கிடக்குது ஜடாயு.
உயிரை கையில் பிடிச்சிட்டு கிடக்குது ஜடாயு. செத்து போயிடக்கூடாது அதுக்குள்ளே. ராமன் கிட்ட இந்த உண்மையை சொல்கிறத விட, ஏன்னா வேறு யாருமே பார்க்கல, ஜடாயு மட்டும்தான் பார்த்துருக்காரு. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியான மன வைராக்கியத்தோட ராமநாமத்தை செபிச்சுக்கிட்டே உயிரை கையில் பிடிச்சிட்டு கிடக்குது ஜடாயு. அதே மாதிரி அங்கே இங்கேன்னு தேடி 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 கடைசியில் ஜடாயுவை வந்து ராமன் சந்திக்கிறாரு, வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஜடாயு சொல்கிறாரு என்னன்னு, இந்த மாதிரி ராவணன் தூக்கிட்டு போனான் சீத்தையை, என்னால் முடிஞ்சவரை நான் காப்பாற்ற போராடினேன், ஆனால் என்னால் முடியல, அதனால் நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். ஆனால் விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமேங்கிறதுக்காக நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, என்னை உன் தந்தை ஸ்தானத்தில் வைத்து எனக்கு ஈமச் சடங்குகளை நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜடாயு இறந்து விடுகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடாயுனுடைய சகோதரன் தான் சம்பாதின்னு ஒரு பறவை. அந்த சம்பாதி தான் அனுமனுக்கு சீதையை தேடி போகிறதுக்கு, கடல் கடந்து இலங்கைக்கு போகிறதுக்கு, இலங்கையில் தான் இருக்காங்கிற செய்தியை சொல்லி அவள் அங்கே போய் நீ பாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறது வந்து சம்பாதி. அது வந்து ஜடாயினுடைய சகோதரன். இப்படி இவங்க எல்லாருக்குமே ராமாயணத்தில் ஒரு பங்கு உண்டு. சரியா? சரி, இப்போ அந்த கழுகு, அந்த பறவை, அந்த பறவை என்ன, அதுவும் பறவைகளுக்கெல்லாம் வேந்தன் தான் சொல்லணும், ஏன்னா எல்லாத்த விட பெருசு இல்லையா, வல்ச்சர் இல்லையா. ஸோ சாதா கழுகு கூட்டத்தோடு சேர்க்க முடியாது ஜடாயுவை. அது வல்ச்சர், மிகப்பெரிய பருந்து, மிகப்பெரிய பருந்து. அந்த அந்த பருந்தினுடைய ஈமக்கடனை எப்படி ராமன் செஞ்சார், தன் தந்தையாக நினைத்து அந்த ஜடாயினுடைய தனக்கு உதவி செய்ய போய் அது இறந்து விட்டதே என்று அந்த ஜடாயுவை தன்னுடைய இனமாக ஏற்று தன் தந்தையாகவே பாவித்து எப்படி ஈமக்கடன் செஞ்சாருங்கிறது தான் இந்த பாட்டு, 3வது பாட்டு. பாட்டுக்குள்ளே போகலாமாம்மா? பாருங்க. இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டதோடும் சந்தனம் குவித்து. நான் சொன்ன இடத்துல நிறுத்திக்கோங்க, சரியா? இந்தனம்னா விறகு, விறகுகளை எல்லாம் பொறுக்கினார். எந்த மாதிரி விறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணைய நல்ல கருகிய அகில். கருகிய அகில்னா எரிச்ச அகில்னு அர்த்தம் கிடையாதுமா, நல்ல முற்றிய அகில், அது கருப்பாக தான் இருக்கும். அந்த அகில் மரங்களையும் சந்தனம், சந்தன மரங்களையும் சந்தன கட்டைகளையும் எடுத்து, விறகுகளையும் எடுத்து அதையெல்லாம் ஒன்றாக குவித்தார். அகிலையும் சந்தனத்தையும் விறகுகளாக அவ்வளத்தையும் குவித்து ஒரு மேடை அமைத்தார். புரியுதா? வேண்டும் தர்பையும் திருத்தி, அந்த அந்த மேடைக்கு விறகு குச்சிகளுக்கு மேலே தர்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வகையான புல் இல்லையா, அந்த தர்பை, அந்த காஞ்ச தர்பையெல்லாம் சேர்த்து அது மேலே ஒரு படுக்கை மாதிரி அப்படியே அந்த தர்பையை விரிச்சார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சரியா? எப்படி வந்து அவர் எரியூட்டுவதற்கு என்ன மாதிரியாக மேடை அமைத்தார் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் சாதாரணவர் இல்லை, ஜடாயு தனக்காக உயிர் நீத்தவர், அதிலும் தந்தை ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டார் ராமன் மனசளவில். அதனால் அந்த உரிய மரியாதையோடு சடங்குகளை செய்ய வேண்டும் என்று செய்கின்றார் ராமன். சரியா? தர்பை புல்லை அதுக்கு மேலே பரப்பி, பூவும் சிந்தினன், நல்ல வாசனை மலர்களை எல்லாம், காடு தானே அங்கே எல்லாமே கிடைக்கும்ல, ஸோ பூக்களை எல்லாம் எடுத்து அந்த தர்பைக்கு மேலே அந்த பூக்களை எல்லாம் பரப்பி ஒரு பெட்டு மாதிரி செய்கிறார். பூவும் சிந்தினன், மணலின் வேதி தீது அற இயற்றி, மணல் நல்ல புது மணலை எடுத்து அது மேலே பரப்பி. புரியுதா? முதல்ல என்னது, அகிலையும் சந்தனத்து கட்டைகளையும் அதை பரப்பி, அதுக்கு மேலே என்னத்தை போடுறாரு, தர்பை புல்லை போட்டு, அதுக்கு மேலே பூக்களை பரப்பி, அதுக்கு மேலே மணலால் மேடை அமைக்கின்றார். சரியா? அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, தென்னீர் தந்தனன், நீர் நல்ல சுத்தமான தண்ணீரை எடுத்து அதன் மீது தெளிக்கின்றார், செட் ஆகிறதுக்கு பண்ணிட்டு அது மேலே படுக்க வச்சு எரியூட்டுவதற்காக தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். தாதைனா தந்தை, தந்தை முறை என்று ஏற்றுக்கொண்ட அந்த ஜடாயுவை தடக்கையான், உரிச்சொல் தொடர், தடக்கையான்னா பெரிய நீண்ட கைகள் ராமனுக்கு, தன்னுடைய நீண்ட கைகளில்
ஜடாயுவை தூக்கிடுறார். அவரே தூக்கிட்டு போகிறார். அவர் தூக்கணும்னு அவசியம் இல்லை, யாரையாவது சொன்னால் தூக்கி படுக்க வச்சுருவாங்க. ஆனால் தன்னுடைய தந்தையாக பாவித்ததனால் தன்னுடைய கைகள், நீண்ட கைகளால் அந்த ஜடாயுவை ஏந்தி அப்படியே தூக்கிட்டு போய் அந்த மேடையில் படுக்க வச்சு எரியூட்டினார். யார்? ராமன் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் இந்த பாட்டு. எப்படி ஜடாயுவை எரியூட்டினார், கடைசி நேரத்தில் அவருக்கு ஈமக்கடன் செய்தார் என்பதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இதை சாதாரணமாக யார் வேணாலும் செஞ்சாங்கன்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா தன்னுடைய தந்தையாக பாவித்து, உறவுங்கிறது அதுதானே, தம்பி, அம்மா, அப்பா, இது தானே நம்மளுடைய நெருங்கிய உறவுன்னு ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு பார்க்குறோம். இப்போ ராமன் நல்ல மனம் கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், சரிதான். ஆனால் தன்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிளாகவே, தன்னுடைய குடும்பத்தினராகவே கருதி ஒவ்வொன்றையும் செய்கிறதுனால தான் இது ஸ்பெஷல். புரியுதா? சொல்கிறது புரியுதா? ராமனுடைய அந்த பண்பு இங்கு விளங்குது நமக்கு. ஏதோ சொன்னார், நம்ம செய்யணும்னு செய்யாமல் உண்மையிலேயே தன் தந்தைக்கு என்ன பாசத்தோடு செய்வாரோ அதே பாசத்தோடு ஜடாயுவுக்கு எரியூட்டினார் என்று பார்க்கின்றோம். இதோட இந்த பகுதி முடிவடைகின்றது. இனி அடுத்த காணொளியில் ஆரண்ய காண்டத்தில் சவரின்னு ஒரு கேரக்டர், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள எப்படி ராமன் ஆட்கொண்டாருங்கிறத அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.